தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. பல நாள் குப்பையாக இருக்கும் போலவே. எங்கப்பா பழனி போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி கழுவுனது. சொல்லுங்க, இப்போ போய் கழுவுறது தானே. ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்து பக்கத்தால் இருக்கும். ஸோ 2 வாரம் 1 வீக் இருக்குங்க கண்டிப்பாக. 1 வீக் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. ஸோ வண்டியை போய் நம்ம கெத்தாக நீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணலாம். எங்கே பண்ணுறேன்னு நீங்கள் தம்ப்நெயிலே பார்ப்பீங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம ஏரியா சைடில் தான் சுற்றுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அப்படின்னாக்கா கவலை சரிங்க, வாங்க வண்டி எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படியே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கோப்ரோ வாங்கணுங்க. கூட இருக்கணும்னு தெரில. சரி வாங்க போவோம், என்ன பார்த்துக்கலாம். சீக்கிரம் வாங்கிடுவேன் கோப்ரோ, கவலைப்படாதீங்க. அடுத்து அப்படியே எடுத்துகிட்டு ரூட்டில் அப்படியே போனோம்னா நம்ம வாட்டர் வாஷ் பிளேஸுக்கு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கலாங்க. பைக் டூஸ் பிடிப்போம். ஃபஸ்ட்டு போய் வண்டியை சர்வீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போலாம் இப்போ அடிப்பட்டதுலேருந்து நான் வேலைக்கு எங்கேயும் போகிறதில்ல. இப்போ தண்டமாக வீட்டிலேயே தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஸோ அதனால் வேலைக்கு போயிட்டு அப்படியே முடிஞ்சால் போய் ஃபஸ்ட்டு கோப்ரோ வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டு, நமக்கு வண்டியை முதல்ல போய் சர்வீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ஜின் நல்லாயிருக்கு, இன்ஜினா எல்லாம் ஓகே தான். கொஞ்சம் டயர் மாற்றணும், கம்பல்சரி டயர் மாற்றணும். ஏன்னா டயர் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த டயரை லோக்கல்லாம் ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பார்ப்போங்க டயர் எவ்வளோ. ஆட்டோ டயர் இந்த டைம் நம்ம அப்படியே இந்த இறக்கத்தில் அப்படியே வண்டி எடுத்துடலாம், இறக்கிடலாங்க. ஆஃப்ரோடிங், நல்லா ஆஃப்ரோடிங்க, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு, பைக் ஓட்டுறதுக்கு. நம்ம அந்த சைடில் போயிடலாமோ? வேணாம், அதுக்குள்ளே போகலாம். ஒன்றில் மட்டும் அடிப்படாமல் இருந்தால் சரி. அப்படியே வண்டியை உள்ளே விட்டு அப்படியே கழுவிட்டு இந்த பிளேஸ் தாங்க. அப்படி பயங்கரமாக காவல் இல்லைங்க. இங்கே தான் நாங்கள் குளிப்போம், பயங்கரமாக அப்படியே குளிப்போம், ஜாலியாக நீச்சல் அடிப்போம். ஸோ இப்போ நீச்சல் நம்ம அடிக்க போகிறதில்ல, நம்ம வண்டியை மட்டும்தான் குளிப்பாட்டு போகிறோம். ஸோ இப்போ அப்படியே வண்டியை ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளே அப்படியே இறக்கிட்டு, ஸோ ஹெல்மெட்லாம் இங்கே வச்சாச்சுங்க. ஸோ அந்த ட்ரை பேட் எடுத்து இங்கே செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வண்டி உள்ளே இறக்க ஆரம்பிக்கலாங்க. A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணிக்குள்ள மட்டும் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடு ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படியே நிறையா மாடு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்குங்க. ஸோ எங்கள் காடெல்லாம் பக்கத்தில் இருக்கல. ஸோ அதனால் மாடு தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு, ஸோ மாடெல்லாம் இப்போ எல்லாம் போயிடுச்சு. ஸோ இங்கேயும் இல்லைங்க. ஸோ போயிடுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பாறைகள்னு பார்த்தீங்களா போனதுனால இப்போது வண்டி அப்படியே வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த லுக்லேருந்து பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்குது, நிற்குது. யாரெல்லாம் கண்ணு வச்சிங்களோ கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ செம்ம அழகாக நிற்குங்க, சூப்பராக இருக்குது வண்டி இப்போ பார்க்கும்போது. பா என் கண்ணே பட்டுருச்சு சத்தியமாக. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகுங்க, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. வா 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 சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம அப்படியே சினிமேட்டிக் மாதிரி டைம் லேப்ஸ் போட பார்க்குறேன். என் ஃபோனில் டைம் லேப்ஸ் இல்லை. ஸோ நார்மலாக போட பார்க்குறேன். ஜோனிங்க நம்ம அப்படியே வண்டியை நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சூப்பர் அழகாக நிற்கிது இப்போது. ஸோ நம்ம அப்படியே இங்கே இருக்க காத்திருக்குங்க. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸோ இப்போ அப்படியே கழுவ ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ
அப்படியே ஃபுல்லாக நீங்கள் டைம் லேப்ஸில் பார்ப்பீங்க. சரி, நம்ம சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா ஹையர் சிசின்றனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா க்ளீனிங் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ க்ளீனிங் ப்ளஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ நான் சொல்கிறேன். இப்போவே பார்க்கலாம் வாங்க. நம்ம சூப்பர் பைக்கில் வந்து 4 சிலிண்டர் பைக். ஸோ அதனால் இது ஒன்று பத்தாது எப்படி இருந்தாலும் நம்மளோட பெரிய பைக்குக்கு. ஓகேவா? ஐ மீன் வண்டி வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீட்டாக பள்ளமாக மாசாக கொண்டு வரேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பைக்கை கழுவி ஐ மீன் வாஷ் பண்ணி ஸோ ஃபினிஷிங் டச்சுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்ம ஸோ ஐ மீன் இப்போ தாங்க எல்லாம் சோப்பெல்லாம் சாரி சாம்பெல்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி இப்போ அப்படியே நம்ம மேலே தண்ணி ஊற்றி விடலாங்க. ஸோ நம்ம சூப்பர் பைக் மேலே நீங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டா மட்டும் போடுங்க. தண்ணி அடித்து தண்ணி பைக்கோட மூஞ்சில் அடிக்கிற அந்த சுகமே வேறு. ஸோ நம்ம ரிசா மேலே அடிக்கிறதுக்கு அந்த ஃபீலே வேறுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கு. சார் எனக்கு இன்னும் ஸ்மார்ட்டே தெரில. வண்டி வந்ததுனால தான் நான் 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு வண்டி தாங்க காரணம். பைக்கு தான் ஃபஸ்ட்டு காரணம். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா பைக் அங்கே நிற்குது. ஸோ நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே சைட் அடிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் சொந்த பைக்கு சைட் அடிக்கிறது யாருக்கு கிடைக்கிறதெல்லாம் அப்படி ஒரு அழகு சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரிசா தான் ஃபஸ்ட்டு சரிங்களா? இப்போ ஒரு 4 பேரை நம்ம மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் பைக்கு தாங்க. பைக் இஸ் பெஸ்ட். லவ் யூ லாட். சரி ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் அப்படியே ஒரு சின்ன பர்ன் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எடுக்கலாங்க. சரி வாங்க. வீடியோ மேக்ஸிமம் ஒரு 8 நிமிஷத்துக்கு முடிக்க பார்ப்போம். ஓகே பாய் பார்க்குலி பாய். எதில் போகலாம்? ஆஃப் ரோடிங்கில் போகலாமா? ஆஃப் ரோடிங்லேயே போகலாம். டார்க்கு இதே 100cc கிங் கேட்டேவா. நம்ம பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு கிங் எப்போவுமே எங்கே